இந்தியாவின் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயம். அவர் லேடி ஆஃப் ரான்சம் சர்ச் ஆகும். இது இந்திய துணைக்கண்டத்தின் தெற்குப் பகுதியில் தி லேண்ட் சென்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி திருச்சபை கிட்டத்தட்ட கன்னியாகுமரி சிவில் கிராமத்துடன் ஒத்துப்போகிறது. இது இந்தியாவின் பிரதான கத்தோலிக்க நம்பிக்கையுடன் நெருக்கமாக தொடர்புடையது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் 48.73% கிறிஸ்தவர்களை கொண்டுள்ளது. வரலாறு கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள குமரி முட்டத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட கல்லறை கற்கள் கத்தோலிக்கர்கள் பல நூற்றாண்டுகளாக அங்கு வசித்து வருவதற்கான சான்றுகளை கொண்டுள்ளன. 57ஆம் தேதியிட்ட கல்லறை கற்களில் குமரி முட்டத்தில் வசிப்பவர்களுக்கு வரி விலக்கு அளித்த உள்ளூர் ஆட்சியாளரின் ஆணையும் அங்குள்ள மீனவர்களிடமிருந்து வரி விதிக்க அனுமதியும் உள்ளன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட மொத்த வருமானம் தேவாலயத்தின் விளக்குகளை எரிய வைக்க பயன்படுத்தப்பட வேண்டியிருந்தது. 1912ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சேவியர் கேப் கொமரினுக்கு கன்னியாகுமரி வந்தபோது அங்கு அவர் லேடி ஆஃப் டிலைட்ஸ் குரோட்டோவை கண்டார். பின்னர் அது தூத்துக்குடி முதல் ராமநாதபுரம் வரையிலான ஜேசுயிட்களின் மிஷன் நடவடிக்கைகளுக்கான மையமாக மாறியது. அவர் லேடி ஆஃப் டிலைட்ஸ் குரோட்டோ பின்னர் அவர் லேடி ஆஃப் ரிச்சன் தேவாலயமாக மாறியது என்று நம்பப்படுகிறது. 1928ஆம் ஆண்டு முஸ்லிம் படையெடுப்பிலிருந்து கிறிஸ்தவர்களை மீட்ட ஸ்பெயினில் உள்ள சபையின் புரவலர் எங்கள் லேடி ஆஃப் ரிச்சன் ஆவார். கன்னியாகுமரி மக்கள் ரான்சம் என்ற பெயரை டிலைட்டுடன் இணைத்து தங்கள் புரவலரான அலங்கார உபகார மாதா என்று அழைக்கிறார்கள். வருடாந்திர விழா மற்றும் தங்கத்தேர் ஊர்வலம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் 10 நாட்களுக்கு எங்கள் லேடி ஆஃப் ரிச்சன் விழா கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி வரும் புனித பிரான்சிஸ் சேவியர் கோட்டாரின் விழாவிற்குப் பிறகு உடனடியாக அடுத்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் எங்கள் லேடி ஆஃப் ரிச்சன் விழா தொடங்குகிறது. விழாவின் முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவிழாவின் போது ஒவ்வொரு காலையிலும் திருவிழா திருப்பலி கொண்டாடப்படுகிறது. மாலையில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பிரசங்கங்களுடன் ஆசீர்வாதம் வழங்கப்படும். 8ஆம் நாள் மாலை கார்பஸ் கிறிஸ்டி ஊர்வலம் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் மாலையில் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. திருவிழாவின் உச்சக்கட்டமாக தங்க ரத ஊர்வலம் நடைபெறுகிறது. திருவிழாவின் 9வது மற்றும் 10வது நாட்களில் 2 தங்க ரதங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. 1938ஆம் ஆண்டு செய்யப்பட்ட முதல் தேரில் மகிழ்ச்சியின் அன்னை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார். மரியாளின் துணைவியார் புனித ஜோசப் 1933ஆம் ஆண்டு செய்யப்பட்ட 2வது தேரில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார். தங்க ரத ஊர்வலத்தின் போது பாரம்பரிய நாதஸ்வர இசை மற்றும் பலாப்படல் கலை மூலம் அன்னை மரியாளைப் போற்றும் விசித்திரமான பாடல்களை கேட்கவும் பார்க்கவும் முடியும். வருடாந்திர திருவிழாவின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தேவாலயத்திற்கு வருகை தருகின்றனர்.